ஒரு நோக்கம் இருக்கணும். வாழ்க்கைனா ஒரு நோக்கம் இருக்கணும். வாழ்க்கைனா ஒரு திட்டம் இருக்கணும். ஏதோ வர்றேன் போகிறேன் இருக்கிறேன் சாப்பிட்றேன் தூங்குறேன் அது இல்லை. ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா கண்டிப்பாக நான் இந்த வருஷத்துக்குள்ளே சாதித்தே தீருவேன், கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு வீட்டை கட்டுவேன் சாதனை, கண்டிப்பாக இந்த வருஷத்தில் கடனை அடைச்சி முடிப்பேன் சாதனை, ஒரு தீர்மானம் எடுத்து வாழ்கிற வாழ்க்கை வாழணும். அப்படின்னா அப்போ இப்படிப்பட்ட காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. மத்தேயு 8:13 நோக்கி நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அல்லேலூயா. அப்போ நான் இங்கே இருங்க, அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த வருஷம் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் எப்படி நடக்கணும் நீங்கள் அப்படின்னு ஒரு சில காரியங்கள். அதில் முதல் காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 100க்கு அதிபதியை பார்த்து ஏசவா சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெரியது, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. நீ எதை விசுவாசிக்கிற அது உனக்கு ஆக கடவுது அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவன் சொல்கிறான், நான் என்கிட்ட வேலை பார்க்குறவங்க 100 பேர் இருக்கிறாங்க, உட்காருனா உட்காரு, நில்லுனா நிற்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய வீட்டுக்கு வருவதுக்கு நான் பாத்திரம் நல்ல. அப்போ ஒரு தாழ்மை அங்கே வருகிறது. அவன் சொல்கிறான், நீர் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் வேலைக்காரன் குணமாவான். அப்போ இயேசுவா சொல்கிறாரு, நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவுது. 100க்கு அதிபதி. அப்போ என்ன செய்கிறாருன்னா, விசுவாசம் மெயினாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை ஏசப்பட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு காரியத்தை ஏசப்பட்ட வாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதில் முதல் படி என்ன? ஒரு வேலை காரியத்தை வாங்க நினச்சிருக்கீங்களா? அல்லது ஒரு நல்ல வருமானம், நிரந்தர வருமானம் வரணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அல்லது ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு சுகம் வேணும் அப்படி நீங்கள் நினச்சிருக்கீங்களா? அதில் முதல் ஒரு காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விசுவாசமாக கேட்கணும். ஒரு காரியத்தை குறித்து அவர்கிட்ட கேட்கும்போது அது வந்து விட்டது என்று நம்ப வேண்டும். ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் விசுவாசித்தால் அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்படின்னா உங்களுக்கு முத ஒரு காரியத்தை கேட்கும் முன்னே அது விசுவாசம் இருக்கணும், அது வரும். ஒரு காரியத்தை கேட்டுட்டு என்னத்தை கேட்டுருங்க வருது என்னன்னு தெரியல அப்படிங்கன்னா அது விசுவாசம் வராது. அப்போ கேட்டுட்டு விசுவாசிக்கணும். அப்புறம் என்ன அர்த்தம்? விசுவாசம் என்றால் என்ன? இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறது பேர் விசுவாசம். காண்பவை அநித்தியமானவை, காணாதவை நித்தியமானவை. அப்போனா ஒரு காரியத்தை நீங்கள் கேட்குறீங்க, கேட்கும்போது அந்த காரியத்தை கேட்டது உங்கள் குடும்பத்தில் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் கண்ணில் அது இருக்கிற மாதிரி பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு வீடு கேட்குறீங்க ஏசப்பட்ட, ஒரு வீடு கேட்கும்போது ஏசப்பட்ட ஜெபிச்சிட்டீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும், வீடு வாங்குறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறீங்க. கேட்டுட்டு அப்படி விட்டுறக்கூடாது. அந்த வீடு வந்த மாதிரியும் அந்த வீடு இருக்கிற மாதிரியும் உங்கள் மைண்டுக்கு கொண்டு வரணும், உங்கள் எண்ணத்துக்கு கொண்டு வரணும், நினைவு கொண்டு வருது. அதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. மத்தேயு 9:29 உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். இப்போ பாருங்க, 2 குருடர்கள் வர்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, கண்டாவை தொட்டுட்டு நீ சுகமாகும் சொல்லலை, நீ விசுவாசித்தால் உனக்கு என்ன செய்யும்? குணமாகும். அப்போ சுகத்துக்கு விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு விளைவினம் மாறுவதற்கு, ஒரு காண்டாமிரத்துக்கு நான் ஒத்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அப்படின்னா சுகத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விளைவினம் வந்துருச்சு அப்படி சொல்லக்கூடாது. விளைவினத்திலே பலனை கொடுத்து சுகத்தை கொடுக்கிற கர்த்தர் ஏன் கூட இருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த வியாதிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார் அப்படிங்கிற விசுவாசம் வரணும். இந்த 2 குருடர்கள் அப்படி தான் இருந்தாங்க, நடந்தது. அதே மாதிரி மார்க் 9:23 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அப்போ நீ விசுவாசித்தால், ஒரு தகப்பனை பார்த்து சொல்றாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக ஜெபிக்கிறார். பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது நான் சுகத்தை கொடுக்க ரெடியாக இருக்கிறேன், நீ விசுவாசம் இருந்தால் தான் உன் பிள்ளை சுகமாகும். உன் பிள்ளை பிசாசு பிடிச்சிருக்கு, அப்போ உன் பிள்ளை பிசாசு பிடிச்சி விடுதலை ஆகணுமா? அப்போ நீ விசுவாசிக்கணும், நீ விசுவாசி தான் உன் பிள்ளை நல்லா இருக்கும் அப்படிங்கிறார். இது ஒரு தகப்பனுக்கு ஏசப்பா சொல்கிற ஒரு காரியம். அப்போனா உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணுமா, உங்கள் பிள்ளைங்க சுகமாக இருக்கணுமா, உங்கள் பிள்ளை மேன்மையாகணுமா, அதுக்கு தகப்பனுடைய விசுவாசமும் தாயின் விசுவாசமும் தேவை. அப்போனா உன் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம் தகப்பன் உணரணும், ஒரு தாய் உணரணும். இவன் எப்படி படிக்க போகிறானே தெரியல, இவனை நினச்சா தான் எனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னா விசுவாசம் இல்லை. இவன் அப்பனை போல் படிக்க மாட்டான் போல தெரியுது அப்படின்னா விசுவாசம் இல்லை. ஆனால் இவன் எங்கள் குடும்பத்தில் எங்கள் சந்ததியை காட்டிலும் இவன் பெரிய படித்து உயர போகிறான் அப்படின்னா அது விசுவாசமான வார்த்தை உங்கள் பிள்ளைகளை குறித்து. இங்கே தாப்பனை பார்த்து சொல்கிறாரு, நீ விரும்பினா நீ விசுவாசத்தை நடக்க அப்படிங்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய அவிவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும்போது அங்கே ஏசப்பா அங்கே ஒரு சுகத்தை கொடுக்குறார். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்களை பார்ப்பதுக்கு மெயினாக ஒரு காரியம் விசுவாசம். 2வது நீ விரும்பணும். முதல் என்னென்னா விசுவாசிக்கணும், 2வது விரும்பணும். மத்தேயு 15:28 விரும்பணும், அற்புதம் நடப்பதற்கு விரும்பணும். மத்தேயு 15:28 விசுவாசிக்கிறபடியே உனக்கு
ஆக கடவது அப்படிங்கிறார். நல்லா புரியுதா உங்களுக்கு? கானாசிரியை பார்த்து இயேசு சொல்கிறாரு, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுதுங்கிறாரு. அதே மாதிரி யோவான் 5:6 38 வருடமாக நோய்பட்டு ஒருத்தன் கிடக்கிறான். யோவான் 5:6 எத்தனை வருஷம்? 38 வருடமா. பாருங்க, அங்கே என்ன கேள்வி கேட்குறாரு? குணமாக விரும்புகிறாயா என்று கேட்குறாரு. அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால், சுகத்து கொடுக்க ரெடியாக இருக்கிறார், ஆனால் நீ விரும்புறியா? அற்புதம் செய்ய ரெடியாக இருக்கிற நீ விரும்புறியா? உனக்கு விடுதலை கொடுக்க ரெடியாக இருக்கிறேன் நீ விரும்புறியா? 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 38 வருடமா பெதஸ்தா குளத்தில் கிடக்கிறான். ஆனால் அவனுக்கு சுகம் கொடுக்க வர்றாரு. வரும்போது அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? நீ விரும்புகிறாயா அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், நீங்கள் ஏசப்பாட்ட உங்கள் விருப்பத்தை என்ன செய்யணும்? தெரியப்படுத்தணும். என்ன செய்யணும்? யோவான் 5:6 விருப்பத்தை தெரியப்படுத்தி விரும்புகிறாயான்னு கேட்குறாரு. பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதே போல தான் 1 ராஜாக்கள் 3:5 சாலமோனை பார்த்து கேட்குறாரு, நீ விரும்பினதை என்னிடத்துல கேள். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் சாலமோன் 1000 சர்வங்க தகனமலை செலுத்துறாரு. கர்த்தர் இறங்குறாரு. இறங்கி, சாலமோனே நீ என்ன விரும்புகிறையோ அது உனக்கு தர்றேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஜெபிக்கணும், விசுவாசிக்கணும், அடுத்து என்ன செய்யணும்? விரும்பணும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் விரும்புவேன். நான் விரும்புவேன். எந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கிறேனோ அந்த காரியத்தை விசுவாசிப்பேன். அந்த காரியத்தை என்ன செய்வேன்? விரும்புவேன். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. 3ஆவதாக அவர் சித்தத்தின்படி எனக்கு வருவதாகன்னு சொல்லணும். ரோமர் 8:27 ஆவியின் சிந்தை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ எப்படி உங்களுக்கு அற்புதம் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவியில் உங்கள் சிந்தை, அதாவது உங்களுடைய எண்ணங்கள், நல்லா கவனிக்கணும், உங்கள் நினைவுகள், உங்களுடைய நினைவின் தோற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை முதல் அறிவார் அவர். இருதயங்கள் என்ன செய்வார்? என்ன செய்வார்? ஆராய்வார். ஓ, இருதயம் தீமை செய்கிற இருதயமாக இருக்கிறதா, அல்லது அடுத்தவனுக்கு பொல்லாத செய்கிற இருதயமாக இருக்கிறதா, அல்லது உன் இருதயம் நன்மைகளை செய்கிற இருதயமாக இருக்கிறதா என்பதை அவர் ஆராய்ந்து பார்க்கிறவர். ஆவியின் சின்னதென்று அறிவார். அப்படின்னா நீங்கள் ஆவியில் இருதயத்தில் எதை நினச்சி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, எதை சிந்தித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, எதை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க என்பதை அந்த இதயத்தில் கர்த்தர் அந்த கர்த்தருடைய ஆவியானவர் அறிவார், ஆராய்ச்சி பண்ணுவார். சும்மா ஒன்று கொடுத்துட மாட்டார். இப்போ நீங்கள் ஜெபிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, அடுத்து விரும்புகிறீங்க. ஆனால் இது 2 இருக்குது. ஜெபிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, விரும்புகிறீங்க, இது 3 இருக்குது. ஆனால் 4ஆவதாக உங்கள் உள்ளம் எப்படி இருக்குன்னு பார்ப்பார், உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னு பார்ப்பார். அப்போ கர்த்தர் நீ கேட்ட காரியத்தை கொடுப்பதற்கு, நீ விரும்புகிற காரியத்தை கொடுப்பதற்கு உன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது? நீ கசப்பை வச்சுட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறாய், கசப்பை வச்சு கொண்டு விரும்பி கொண்டு இருக்கிறாய், கசப்பை வச்சு கொண்டு விசுவாசிக்கிறாய். கர்த்தர் சொல்றாரு, இந்த ஒரு கசப்பு நிமித்தமாக நான் கொடுக்க முடியல. உன் உள்ளத்தில் ஒரு கசப்பை வச்சிருக்கிற, அதனால உனக்கு அற்புதம் செய்ய முடியல. அப்படி என்றால் அவர் இதயத்தை ஆராய்ச்சி பார்ப்பார். அப்படின்னா உங்கள் இதயத்தை நீங்கள் பார்க்கணும், எப்படி இருக்கிறது? நன்மையானது இருதயமாக இருக்கிறதா, அல்லது வெறுப்பான இருதயமாக இருக்கிறதா, விசுவாசமான இருதயமாக இருக்கு? இந்த ஆராய்ச்சி பண்ணுகிறவர். அதான் சொல்றாரு, ஆராய்ந்து பார்க்கிறவர். 1 கொரிந்தியர் 12:11-12 இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து. எப்படி சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் காரியம் ஒன்றாக இருக்கிறது. அந்த பிரகாரமாய் கிறிஸ்துவும் இருக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஒரு மனிதனை எப்படி உயர்த்துகிறாரோ அதே போல் எல்லா மனிதனையும் உயர்த்த மாட்டார். ஒரு மனிதனுக்கு ஒரு விதமாக கொடுப்பார். எப்படி நம்முடைய சரீரத்தில் கண் இருக்கிறது, பல்லு இருக்கிறது, வாய் இருக்கிறது, உதடு இருக்கிறது, காது இருக்கிறது. இது உடம்புக்குள்ள இருக்கிற இத்தனை அவயங்கள். அப்போ இத்தனை அவயங்கள் மூலமாக நம்ம என்ன செய்யறோம்? பயன்படுகிறோம். அதே போல தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், யாரை எங்கே வைக்கணும், யாரை எங்கே கொண்டு போகணும். ஒரு சில மனிதரை வெளிநாட்டு கொண்டு போவார், ஒரு சில மனிதரை சென்னை கொண்டு போவார், ஒரு சில மனிதரை இங்கே இருக்க வைப்பார், ஒரு சில மனிதரை தொழிலை கொடுப்பார், ஒரு சில மனிதருக்கு கவர்மெண்ட் வேலை கொடுப்பார், ஒரு சில மனிதருக்கு ஒரு பெரிய ஒரு உயர்வை கொடுப்பார். இப்படி பலதரப்பட்ட உயர்வுகள், பலதரப்பட்ட மேன்மை இருக்கிறது. அப்போ ஆவியானவர் இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்த்து யாரை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே சித்தம் வச்சிருக்கிறார், ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். அதுதான் நீங்கள் கேட்கும்போது, ஆண்டவரே என்னை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து, என் குடும்பத்தை குறித்து,
என் பிள்ளையை குறித்து நீங்கள் என்ன சித்தம் வச்சுருக்கீங்களோ அந்த சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து அந்த சித்தத்துக்கு அர்ப்பணித்து நான் இருக்கிறேன். என்னால் அல்ல, உங்கள் சித்தத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஒரு கொய்யவன் கடத்துகிற ஒரு களிமண் இருப்பது போல நான் இருக்கிறேன். என்னை எப்படி வணைந்து என்னை உருவாக்க நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அப்படி வணைஞ்சு என்னை உருவாக்குங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வீங்க, தீமை செய்ய மாட்டேங்க. அப்படி தீர்மானத்தை இப்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவும் நடக்கிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கு 1 கொரிந்தியர் 15:38-39. அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். பாருங்க, கவனிக்க, நல்லா கவனிக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழகை கொடுக்கிறாரு. சில பேத்துக்கு கருப்பு நிறத்தை கொடுக்குறாரு, சில பேருக்கு பொது நிறத்தை கொடுக்குறாரு, ஒரு சில பேருக்கு சிவப்பை கொடுக்குறாரு. அது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம். பார்த்துக்கொள்ளுங்க. புரியுதுங்களா? வாசிங்க. விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். அப்ப நான் விதை இங்க இருங்க, ஒரு அவரைக்காய் விதைனா அவரைக்காய் எப்படி இருக்கு, அதனுடைய முகம் எப்படி இருக்கு. புடலங்காய் விதைனா புடலங்காய் விதை எப்படி இருக்கு, புடலங்காய் எப்படி இருக்கிறது. ஒரு பூசணிக்காய் விதை இருக்குன்னா அந்த பூசணிக்காய் உருவம் எப்படி இருக்கிறது. புரியுதுங்களா? ஒரு முருங்கைக்காய் விதைனா அந்த முருங்கைக்காய் எப்படி இருக்கிறது. கர்த்தர் பாருங்க எப்படி அதற்கு உண்டான அந்த விதை, அதற்கு உண்டான ஒரு காரியத்தை என்ன செய்றாரு, படைக்கிறார். அப்புறம் வாசிங்க. எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல, ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. அல்லேலூயா. இங்க பாருங்க, வானத்தில் உள்ள மகிமை வேற, பூமியில் இருக்கிற மகிமை வேற. வானத்தில் பிரவேசிக்கிற தேவ தூதர்களுடைய மேனி வேற, பூமியில் இருக்கிற மேனி வேற. அப்ப தூதர்களுடைய அந்த முகத்தை நீங்க பார்க்க முடியாது, பிரகாசமா இருக்கும். பூமியில் இருக்கிற முகம் வாடல், தொய்வு, கஷ்டம், நஷ்டம், விளைவன, இப்படிப்பட்ட முகங்கள் இருக்கிறது. ஆனா பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கை உயர்வு நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் அவரவருக்கு என்னென்ன திட்டம், அவரவருக்கு என்ன சித்தம், யார் யார் என்ன விதை, அந்த விதையின்படியே தன் மேனியை உருவாக்குற கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் என்ன கேட்கணும்னு கேட்டிங்கன்னா, கர்த்தாவே என் வாழ்க்கை உயர்வு உங்களுடைய சித்தத்தில் இருக்கிறது, உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக சொல்கிறேன். அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தின்படி என்ன நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லணும். ஓகே, அல்லேலூயா. இப்போ எத்தனை காரியம் பார்த்தீங்க? 1 விசுவாசம், 2 விரும்பணும், 3 சித்தம், 4 லூக்கா 1:38 மரியாள் சொல்றாங்க, ஆண்டவரே தூதரே உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஓகே, வார்த்தையின்படி ஆக கடவுது. லூக்கா 5:5 பேதுரு என்ன பண்றாருன்னா, ராம் முழுதும் மீன் பிடிக்கிறார், வலையில் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் கிடைக்கல. காலையில் விடிய கால வலையை அலசிக்கிட்டு இருக்காரு. அப்போ இயேசு சொல்கிறாரு, ஆழத்தில் கொண்டு போடு அப்படிங்கிறார். அப்போ பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே ராம் முழுதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கல, ஆனால் இப்போதோ உங்களுடைய வார்த்தையின்படியே போடுகிறேன் என்று சொல்லி வலை கிளியத்தக்க மீன்களை பிடித்தார். அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டால், வலை கிளியத்தக்க ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் எதை செய்தாலும் வார்த்தையின்படி செய்யணும். அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தையின்படி நீங்கள் கேட்கும்போது அது உங்களுக்கு அப்படி என்ன செய்யும், நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. ஏங்க இப்போ சுகத்துக்கு எந்த வார்த்தையை பேசணும் அப்படின்னா அந்த வார்த்தையை நீங்கள் பேசணும். ஐஸ்வர்யத்துக்கு எந்த வார்த்தையை பேசணுமோ அந்த வார்த்தையை நீங்கள் பேசணும். சமாதானத்துக்கு எந்த வார்த்தையை பேசணுமோ அந்த வார்த்தையை பேசணும். அன்புக்கு எந்த வார்த்தையை பேசணுமோ அந்த வார்த்தையை பேசணும். அப்போ உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு எந்தெந்த காரியம் என்னென்ன தேவையோ அதுக்குண்டான வார்த்தையை நீங்கள் எடுத்து என்ன செய்யணும், பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி பேசும்போது நீங்கள் கேட்டபடியே உங்கள் காரியம் என்ன செய்யும், வாய்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ உங்கள் குடும்பத்தில் சண்டை வருது, புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வருது, முறுமுறுப்பு வருது. அப்போ என்ன செய்வீங்க, அதுக்கு என்ன வார்த்தையை பேசுவீங்க? யாரும் சொல்லுங்க பாப்போம். உங்கள் குடும்பத்தில் சண்டை வருது, பாரு இந்த பிள்ளை கேட்குது, ஞானசனம் எடுக்கல பாரு, இந்த பிள்ளை சொல்லுது, இயேசு இரத்தத்தால் எங்களுக்கு சமாதானம் உண்டாகி இருக்கிறது. அல்லேலூயா. சமாதானக்காரனர் என் குடும்பத்தில் இருக்கிறார், அதனால் என் குடும்பத்தில் சண்டை கிடையாது, சமாதானமாக வாழ்வோம் அப்படின்னு அந்த வார்த்தையை நீங்கள் பேசும்போது உங்கள் குடும்பத்தில் சண்டை ஓடிடும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. சரி, பொருளாதாரம் உங்களுக்கு தேவை, ஐஸ்வர்யம் தேவை, அதுக்கு எந்த வார்த்தையை பேசி ஜெபிக்கணும்? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்.
பொண்ணும் பொருளும் கர்த்தருடையது, பூமி அவர் காரியத்தால் நிறைவேறுகிறது, என் தேவைகள் சந்திக்கப்படும், நான் அவர் பிள்ளை அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து வரணும். பேதுரு சொல்றாரு, உங்களுடைய வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன். அப்படின்னா உங்க வார்த்தை இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. உங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மீன் வாயில பணத்தை வர வச்சு வரி கட்டுறதுக்கு உதவி செஞ்சது போல எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, என்னை விட்டு கர்நாடகைக்கு உதவி செஞ்சது போல எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. பொண்டு பொருள் கர்த்தருடையது சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க அப்பா நான் பிள்ளை, இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. பூமி உங்களுடைய காரியத்தால் நிரம்பி இருக்கிறது, இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது அப்படின்னு அவர் வார்த்தையை எடுத்து நீங்கள் பேசணும். ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு அதோட விட்டுற காரியம் ஒன்றும் நடக்காது. உங்க தேவைகளுக்கு ஜெபிக்கிறீங்க, உங்க பிரச்சனைகள் மாறணும், வேதனை மாறணும், ஜெபிக்கிறீங்க, ஜெபிக்கிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஜெபிக்கிறதுக்கு ஜெபிச்சு முடிச்ச பிற்பாடு இத்தனை காரியங்களை நீங்கள் கையாள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும், சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், வார்த்தையை பேச வேண்டும். கடைசியாக சொன்னபடி ஆகும். மார்க் 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி, அப்புறம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இங்க இருங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சொன்னபடி ஆகும் அப்படிங்கிற உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும். உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை மேல ஒரு விசுவாசம் வைக்கணும். உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது நடக்குங்கிற உறுதி உங்களுக்கு வேணும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப என்ன செய்யணும் நீங்க, என்ன செய்யணும் நீங்க, என்ன செய்யணும் அப்பனா சொல்லணும். எதை சொல்லணும், மலையை பார்த்து. நம்ம ஊரை சுற்றி மதுரை பக்கம் எத்தனையோ மலை இருக்குது, தேனி பக்கம் மலை நிறையா இருக்குது, ஏகப்பட்ட மலை இருக்குது. அந்த மலையை நீ போ அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, அந்த மலை தள்ளுண்டு வெளியே போச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி. அப்புறம் என்ன அர்த்தம், நீ சொல்லணும், உம்மன் இருக்க கூடாது. மலை போல இருக்கிற பிரச்சனையே இயேசுவின் நாமத்தில் சமுத்திரத்தை தள்ளுண்டு போ. என் குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற முறுமுறுப்பு ஆவியே இயேசுவின் நாமத்தில் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ. இதை நீங்க வாயை திறந்து நீங்க உங்க குடும்பத்துக்கு ஏத்தாப்புல பேசணும் நீங்க என்று சொல்லி அப்படின்னு போட்டிருக்கு. ரைட், ஓகே. நீங்க அப்போஸ்தலர் 3:6-7, அப்போஸ்தலர் 3:6-7. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்கிட்ட இல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்கிட்ட ஒண்ணு இருக்கு தர்றேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி இங்க கவனிக்கிறேன். நீங்க அப்ப அந்த ஒரு சப்பானியை பார்த்து சொல்றாங்க, என்கிட்ட வெள்ளியும் கிடையாது பொண்ணும் கிடையாது, ஆனா எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், எனக்குள்ள ஒன்று இருக்கிறது, அவருடைய நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி. அப்புறம் என்ன அர்த்தம், நீ வாயை திறந்து பேச, நீ வாயை திறந்து சொல்ல. எப்படி சொன்னாங்க, நட என்று சொல்லி, சமுத்திரத்தை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொல்லி. அப்பனா உங்க காரியங்களை குறித்து நீங்க வாயை திறந்து பேசணுங்கிறாரு, சொல்லணுங்கிறாரு. மந்தனும் மதமந்தன் இருக்க வேணாம், பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க, வாக்குத்தத்தங்களை சொல்லி பேசுங்க, பிரச்சனையை பார்த்து வெளியே போ சொல்லுங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்திருத்து நட என்று சொல்லி சொன்னாங்களா, நடந்துச்சா, நடந்தாங்களா? அப்போ இன்னைக்கு எத்தனை காரியம் உங்கள் குடும்பத்தில் நடக்காமல் இருக்குது, எத்தனை காரியம் சந்திக்கப்படாமல் இருக்குது, எத்தனை காரியம் உங்களுக்கு தேடி வராமல் இருக்குது. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் சொல்லணும் வாயை திறந்து. நீங்கள் வெறும் நான் ஜெபிக்கிறேன் ஒன்றும் நடக்கலை, நான் வேண்டுதல் வைக்க நடக்கல, நான் சொல்கிறேன் ஜெபிங்க. ஆனால் ஜெபிச்ச பிற்பாடு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் விசுவாசிக்கணும். 1, 2 விரும்பணும், 3 சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், 4 வார்த்தையை பேசணும், 5 வாயை திறந்து சொல்லணும். இங்கே இருங்களேன், நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனையை பார்த்து நீங்கள் பேசுங்க, பிரச்சனையை பார்த்து என்ன செய்யுங்க, பேசுங்க. எனக்கு இது வருவதாக, இப்போ நாளைக்கு எனக்கு 5000 தேவைப்படுது, நாளைக்கு எனக்கு இயேசுவின் நாமத்தில் 5000 வருவதாக சொல்லுங்க, பேசுங்க. இது வலிக்குதா, இது கஷ்டமா, இல்லை அவர் வரும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வர வைப்பார், எங்கிட்டாவது ஒரு பக்கம் வர வைப்பார். எப்படி வர வைப்பார், காற்றும் வராது மழையும் வராது, பள்ளங்களை அவர் நிரப்புவார். அதுதான் அவர் வார்த்தையில் கிடைக்கிற ஒரு வல்லமை. எல்லாம் சொல்லுங்க விசுவாசிப்பேன், எல்லாம் சொல்லுங்க ஜெபிப்பேன், அப்புறம்
இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு அப்படியே விட்ட ஜெபம் பண்ண காரியத்தை எல்லாம் சொல்லுங்க, ஜெபம் பண்ண காரியத்தை விசுவாசிப்பேன், ஜெபம் பண்ண காரியத்தை விரும்புவேன். அல்லேலூயா. இப்போ விரும்புறது என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் வந்து இந்த சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறீங்க இல்லையா, இந்த தோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறீங்க இல்லையா, விரும்புகிறீங்க இல்லையா? அப்போ அதே போல தான் நீங்கள் ஜெபிச்ச காரியம்னு ஒன்று இருக்கும். ஜெபிச்ச காரியம் ஒன்று இருக்கும். யாரும் ஜெபிக்கிற காரியத்தை ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். பிள்ளைய வாழ்க்கை நல்லா இருக்கும், சரியா? அப்போ பிள்ளைய வாழ்க்கை நல்லா இருக்கிற மாதிரி விசுவாசிக்கணும். பிள்ளைய நல்லா இருக்கிற மாதிரி அதை நீ என்ன செய்யணும்? விரும்பணும். மனதுக்குள்ள உன் பிள்ளைய உயர்வு என்ன செய்யணும்? விரும்பணும். ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறப்பனா அந்த கவர்மெண்ட் வேலையை நீ என்ன செய்யணும்? உள்ளத்துக்குள்ளே விரும்பணும். விரும்பிட்டு அடுத்து அவர்கிட்ட என்ன செய்ய? ஆண்டவரே, இந்த காரியம் உடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், நடக்கட்டும் ஆண்டவரே. அடுத்து என்ன செய்யணும்? அந்த வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. மரியாள் சொன்னாங்க இல்லையா, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. பேதுரு சொன்னார்ல, உங்களுடைய வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன், அல்நாரில் மீனை, இந்த வார்த்தையின்படியே இந்த தொழிலை ஆரம்பிக்கிறேன், இந்த வார்த்தையின்படியே இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், இந்த வார்த்தையின்படியே இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன். பேசணும். உன் திறமை இல்லை, உன் ஞானம் இல்லை, கர்த்தருடைய திறமை, கர்த்தருடைய ஞானத்தில் நீ முன்னேற போகிறாய். அல்லேலூயா. பேதுரு மீன் பிடிச்சி என்ன செய்ய? வீட்டில் அடிக்க வைப்பாரா? பேதுரு மீன் பிடிச்சி எங்கே வைப்பார்? எங்கே கொண்டு போவார் சொல்லுங்க ஐயா? பேதுரு வலையில் மீன் பிடிக்கிறாரு, பிடிச்சி வீட்டுக்குள்ளே சேர்த்து வைப்பார் மீனை. எங்கே கொண்டு போவார்? விற்கிறதுக்கு, வியாபாரத்துக்கு போவார். ஓகே, அப்போனா அவர் ஒரு வியாபாரி, அவர் ஒரு வியாபாரி. அப்போ அன்னைக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு மீன் கிடைக்கல. ஆனால் இயேசுடைய வார்த்தையின்படி வலையை போட்டார், அந்த வார்த்தை மீனை கொண்டு வந்துச்சு, அதை விற்றாரு, சம்பாதிச்சார். அல்லேலூயா. அதே போல தான் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் உயர்வு வரணும் அப்படின்னு கேட்டால், ஆண்டவரே இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், இந்த வார்த்தையின்படி இதை நான் ஆரம்பிக்கிறேன், வாயை திறந்து பேசணும். ஈசாக்கு விதவித்து 100 மடங்கு அறுவடையை பார்த்தாரு, அவரை போல இதை நான் ஆரம்பிக்கிறேன். உங்கள் பேதுரு வலையை போட்டார், மீன் வந்துச்சு, அதிக விலைக்கு விற்றாரு. அதே போல நான் உங்களுடைய வார்த்தையின்படி இந்த தொழிலை ஆரம்பிக்கிறேன், இந்த வார்த்தையின்படி இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த வேலையும் அந்த தொழிலும் அந்த வியாபாரமும் அந்த பிஸ்னஸும் அது தோத்து போனதாக இருக்காது. அது அல்ல குறையாமல், அது எப்படி படகுல அல்ல குறையாமல் எப்படி மீன் நிரம்பிச்சோ அதே போல் உங்கள் தொழில் நிரம்பும். ஆமென் சொல்லுங்கள்.